என்னது? பெட்ரோல் போட்டா ரூ. 6 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? இப்படி எல்லாருமே ஆச்சரியப்படுற மாரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே பெட்ரோல் போடும்போது என்ன பண்ணுவோம்னா, காச குடுத்து ரூ. 500க்கு பெட்ரோல் போடுங்கண்ணே, ரூ. 200க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அமௌண்ட்ட குடுத்து தான் நம்ம பெட்ரோல் போடுவோம். ஆனா உண்மையிலே இந்த மாரி கேஷ குடுத்து பெட்ரோல் போடுறனால, நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லங்க. இதுக்கு பதிலு நம்ம கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டோம் அப்டின்னா, நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்க ரூ. 100க்கு பெட்ரோல் போட்டீங்க அப்டின்னா, இதுலருந்து ரூ. 3லேருந்து ஒரு ரூ. 6 வரைக்கும் திரும்பி வந்துரும். இப்ப நெறைய பேங்க்ல பாத்தீங்கன்னா, ஃபியூயல் கிரெடிட் கார்ட்ஸ் குடுக்குறாங்க. அந்த கிரெடிட் கார்டு மேலே பிபிசிஎல், ஐஓசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ எந்த பெட்ரோல் பங்க்க மென்ஷன் பண்றாங்களோ, அந்த இடத்துல போய் நம்ம இந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம ரூ. 100க்கு பெட்ரோல் போடும்போது ரூ. 3லேருந்து ரூ. 6 வரைக்கும் நமக்கு திரும்ப கிடைச்சிருங்க. இப்ப இந்த எஸ்பிஐ ஆக்டேன் கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணி நீங்க பெட்ரோல் போடும்போது, ரூ. 100க்கு நீங்க பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா, ரூ. 6 வரைக்கும் திரும்ப வந்துரும். இது ஒவ்வொரு கிரெடிட் கார்ட பொறுத்து 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால உங்களோட சிபில் ஸ்கோருக்கு தகுந்தாப்ல எந்த கார்டு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வாங்கிக்கலாங்க. இதை சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், ஏங்க 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா 6 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கிடைக்குமாக்கும், இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கலாம். நீங்க 100 ரூபாய்க்கு 6 ரூபா அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட்டா தெரியும். ஆனா நீங்க ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது மூலமா 5% டிஸ்கவுண்ட் கிடைச்சா கூட 250 ரூபா மாசத்துக்கு மிச்சமாகும். இதே நீங்க வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்க அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட்ல நீங்க 3000 ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ணி இந்த 3000 ரூபாய்க்கு திரும்ப பெட்ரோல் போட்டுக்கலாம். இல்ல நான் அடிக்கடி ட்ரிப்பு போவேன், கார்ல எக்கச்சக்கமா பெட்ரோல் போடுவேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அந்த மிச்சமான பணத்தை வச்சே இன்னொரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. உண்மையிலே இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட பயனை தெரிஞ்சு கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் நிலைமையில இருப்பாங்க, ஐயோ எனக்கு சம்பளம் வர லேட் ஆகும், ஆனா கையில காசு இல்ல, உடனே எனக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்ற சமயத்துல உங்ககிட்ட இந்த கார்டு இருந்தா போதும், நீங்க பாட்டுக்கு ஈஸியா பெட்ரோலை போட்டுட்டு பில் ஜென்ரேட் ஆனதுல இருந்து நம்ம 20 நாளைக்குள்ளதான் காசு கட்டணும். அப்ப சம்பளம் வந்தவொடனே நம்ம பாட்டுக்கு பணத்தை கட்டிட்டு நம்ம இந்த கடனையும் என்ஜாய் பண்ணிக்கலாம், இந்த டிஸ்கவுண்டே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. இந்த மாதிரி பெட்ரோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணா பரவாயில்ல, இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, அதுதான் கார்டு இருக்குல்ல, கார்டை தேய்ச்சு தேய்ச்சு சாமான வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சும்மா சும்மா இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் பெரிய கடன் வலையில சிக்கிக்குவீங்க. எப்பயுமே கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதனோட பெனிஃபிட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை விட்டுட்டு அதை ஓவரா யூஸ் பண்றேன்ற பேர்ல நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெரிய கடன் வலையில சிக்கிக்குவீங்க. அதனால இந்த மாதிரி கார்ட்ஸை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னும் ஒரு சில பேர் இருப்பீங்க, எனக்கு இந்த கிரெடிட் கார்டெலாம் செட் ஆகாதுப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் எக்கச்சக்கமான தடவை யூஸ் பண்ணிக்குவேன், பெரிய கடன் வலையில சிக்கிக்குவேன், ஆனா எனக்கு பெட்ரோலுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸ்ல ஃபியூயல் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டை நீங்க வாங்கி அதுல நீங்க பணத்தை மொத்தமா போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க பெட்ரோல் போடும்போது அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெட்ரோல் போடும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 75 பைசா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மூலமா நீங்க பல்கா பெட்ரோல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணி பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னா, பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்மளும் ஏதோ டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.